நண்பர்களுக்கு வணக்கம். எந்த ஒரு பெரிய கம்பெனி எடுத்தாலும் நமக்கு அந்த கம்பெனியை ரன் பண்ற பர்சன் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ரிலையன்ஸ் அப்படின்னா முகேஷ் அம்பானி, அதானி குரூப்புக்கு கௌதம் அதானி, டாடா குரூப்புக்கு இப்ப வரைக்கும் ரத்தன் டாடா. இந்த பர்சன்ஸ் எல்லாம் இந்த குரூப்ல இருந்ததால தான் இந்த கம்பெனிஸால இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை அடைய முடிஞ்சது. ஆனா மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸும் இருக்கு. ஐடிசி, எல்என்டி, ஹெச்டிஎஃப்சி, இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் தனியா ப்ரொமோட்டர் அப்படின்னு யாரும் கிடையாது. இதெல்லாம் ஜீரோ ப்ரொமோட்டர் ஸ்டாக்ஸ். ப்ரொமோட்டர்ஸ் யாரும் இல்லாமலே சக்சஸா ரன் ஆகுது. இன்வெஸ்டர்ஸ்க்கும் நல்ல ரிட்டர்ன்ஸையும் கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு ப்ரொமோட்டர்ஸ் இல்லாத கம்பெனிஸ் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ புதுசா மார்க்கெட்டுக்கு வர கம்பெனிஸ் மோஸ்ட்லி ப்ரொமோட்டர்ஸ் இல்லாம தான் லிஸ்ட் ஆகுது. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, கார் ட்ரேட், கேம்ஸ், பாலிசி பஜார், இந்த நியூ ஏஜ் கம்பெனிஸ் எல்லாம் வளர்ந்து வரும்போதே தொடர்ந்து அதிகமான பணம் தேவைப்படுறதுனால ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்றதால கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண ப்ரொமோட்டர்ஸ் உடைய ஷேர் ஹோல்டிங் டைல்யூட் ஆகி கடைசியா அந்த கம்பெனிஸ் மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் ஆகும்போது ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு யாரும் இல்லாம தான் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுது. அதனால ஒரு கம்பெனிக்கு ப்ரொமோட்டர் அப்படின்னு யாரும் இல்லாம இருந்தா கூட அந்த கம்பெனிஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியுடைய ஸ்ட்ரக்சர்ல இருந்து போகலாம். எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அந்த கம்பெனியுடைய ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான். ஒரே ஒரு பர்சனோட ஐடியாவா இல்லனா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்னர்ஷிப்பா ஸ்டார்ட் ஆகிற கம்பெனி தொடர்ந்து வேகமா வளர்றதுக்கு அதிகமான பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது கம்பெனி கிட்ட எந்த ஒரு அசட்ஸும் இருக்காது. அப்படிங்கறதால கம்பெனியுடைய ஷேர்ஸை தான் செல் பண்ணி கம்பெனிக்கு பணத்தை கலெக்ட் பண்ணுவாங்க. கம்பெனிக்கு அதிகமான பணம் தேவைப்படாம இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் ப்ரொமோட்டர்ஸ் கண்டினியூ ஆவாங்க. ஆனா மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரைவேட் ஈக்விட்டி ரூட் வழியா அதிகமான ஷேர்ஸை செல் பண்ணிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த கம்பெனில ப்ரொமோட்டர்ஸ் உடைய ஹோல்டிங்ஸே இருக்காது. இப்போ இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் உடைய ஹோல்டிங் 0ல இருக்கும். பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் 100% அப்படிங்கிற அளவுல இருக்கும். இந்த பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ்ல தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், HNI, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், FII, FPI, இந்த எல்லா இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க. இந்த கேட்டகரிஸ்ல எல்லாரும் ஷேர்ஸை ஓன் பண்ணாலும் கம்பெனியுடைய கண்ட்ரோல் இவங்க கிட்ட இருக்காது. கம்பெனியுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் செலக்ட் பண்ற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட இருக்கும். இந்த ப்ரொசீஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கம்பெனி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற இல்லாத கம்பெனிஸ் ரெண்டுக்குமே அப்ளிகபிள். கம்பெனியுடைய டைரக்ஷனை டிசைட் பண்ற இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனியுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல இந்த பர்சன்ஸ் எல்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை செலக்ட் பண்றோம் அப்படின்னு எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த நோட்டீஸ்க்கு அப்புறமா ஓட்டிங் நடக்கும். இந்த ஓட்டிங்ல ஒரு ஷேர் வச்சிருந்தாலும் சரி 10% ஷேர் ஹோல்டிங் வச்சிருந்தாலும் சரி எல்லாரும் அவங்களுடைய ஓட்ஸை போடலாம். ஒன்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர் செலக்ட் ஆயிட்டாங்கன்னா கண்டினியூஸா அப்படியே கண்டினியூ ஆக மாட்டாங்க. பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் இதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவலோட தான் போர்ட்ல கண்டினியூ ஆக முடியும். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி ஒரு பப்ளிக் கம்பெனிக்கு மினிமம் 3 டைரக்டர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 15 டைரக்டர்ஸ். இந்த டைரக்டர்ஸ்ல 1/3 இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸா இருக்கணும். கம்பெனியுடைய பிசினஸ் ஆபரேஷன்ஸ்ல டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத இண்டிபெண்டன்ட் பர்சன்ஸ் டைரக்டர்ஸா இருக்கணும். இந்த 1/3 போக மீதி இருக்கிற டைரக்டர்ஸ் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வருவாங்க. இந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ்ல இருந்து தான் கம்பெனியை ரன் பண்ற மேனேஜிங் டைரக்டரை செலக்ட் பண்ணுவாங்க. கம்பெனியுடைய பிசினஸ் ஆபரேஷன்ஸை மேனேஜ் பண்ற ஆக்டிவ் ரோல மேனேஜிங் டைரக்டர் எடுத்தாலும் கம்பெனியுடைய ஃபியூச்சர் growthக்கான டைரக்ஷனை கொடுக்கிறது கலெக்டிவா இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான். இந்த டைரக்டர்ஸ் தான் கம்பெனியை ரன் பண்றாங்க. அப்படிங்கறதால கம்பெனி சப்மிட் பண்ற ஆனுவல் ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உடைய ரிப்போர்ட் தான். இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உடைய ரிப்போர்ட்ல கம்பெனி சம்பந்தப்பட்ட 30 முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. கம்பெனியுடைய லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன டிவிடெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, புதுசா என்ன பிசினஸ் சேர்த்திருக்காங்க, ஏற்கனவே இருக்கிற பிசினஸ்ல எந்த பிசினஸ் ஸ்டாப் பண்ணிருக்காங்க, கம்பெனில கேஷ் ரிசர்வ் எவ்வளவு இருக்கு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ஸ் எப்பெல்லாம் நடந்துச்சு, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எப்படி இருக்குது, ரிஸ்க் கவர்னன்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாம் இந்த ரிப்போர்ட்ல இருக்கும். அடுத்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பெனியை ரன் பண்றதுக்கு வேரியஸ் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆடிட் கமிட்டி, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கமிட்டி, நாமினேஷன் அண்ட் ரெமுனரேஷன் கமிட்டி, CSR கமிட்டி. இந்த கமிட்டிஸ்ல இந்த ஃபீல்ட்ஸ்ல எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிற டைரக்டர்ஸ் இந்த கமிட்டியோட
லீட் ரோல் எடுத்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸையும் கொடுப்பாங்க. இந்த கமிட்டிஸ்ல ஒன்னான நாமினேஷன் அண்ட் ரெமுனரேஷன் கமிட்டி தான் கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டரா யார் இருக்கணும், சிஇஓவா யார் இருக்கணும், சீஃப் பினான்சியல் ஆபீசரா யார் இருக்கணும், கார்ப்பரேட் செக்ரட்டரியா யார் இருக்கணும், இவங்களுக்கு என்ன சேலரி பேக்கேஜ் கொடுக்கணும், இதையெல்லாம் டிசைட் பண்றது இந்த நாமினேஷன் அண்ட் ரெமுனரேஷன் கமிட்டி தான். எல்லாத்துக்கும் ஃபைனலா கம்பெனியுடைய இண்டிபெண்டன்ஸை என்ஷூர் பண்றது இந்த கம்பெனிக்கு இருக்கிற இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ். இப்படி ஒரு ப்ராப்பர் செட்டப்பை கம்பெனிஸ் ஆக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறதால ஒரு லிஸ்டட் கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கம்பெனி அப்படிங்கிற ஒரு லீகல் ஆர்கனைசேஷன் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். ப்ரொமோட்டர்ஸ் இல்லாமலே கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னாலும் ப்ரொமோட்டர்ஸ் இல்லாத கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது கம்பெனிக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் இருக்குதா அப்படிங்கறத பாருங்க. எந்த மாதிரி அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஐடிசி, இதுவும் ஒரு ஜீரோ ப்ரொமோட்டர் ஸ்டாக். இப்போ இந்தியன் மார்க்கெட்ல இருக்க மேஜர் சிகரெட் மேனுஃபேக்சரா இந்த கம்பெனி இருக்குது. இந்த சிகரெட் பிசினஸ்ல இருந்து வந்த ரெவென்யூவை வேரியஸ் அதர் ஃபீல்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி ஒரு குரூப்பா ரெவென்யூவை ஏர்ன் பண்றாங்க. இதுல சிகரெட் பிசினஸ்க்கு புதுசா எந்த ஒரு கம்பெனியும் வர முடியாது அப்படிங்கிற ஒரு கவர்மெண்டோடைய ஒரு மேஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதால ஐடிசி சிகரெட் பிசினஸ்ல ஒரு மோனோபோலி கம்பெனியா இருக்குது. அடுத்து எல்என்டி, இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, இதுவும் ஜீரோ ப்ரொமோட்டர் கம்பெனி தான். இந்த கம்பெனி 1000 கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கிற பிசினஸ் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியா வளர்ந்துட்டதால பெரிய ப்ராஜெக்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இதையெல்லாம் ஹோல்ட் பண்ற கம்பெனியா எல்என்டி கம்பெனி க்ரோ இருக்கிறதால இந்த கம்பெனிக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிசினஸ்ல ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. இப்போ நம்ம இந்தியால இருக்கிற ரெண்டு மேஜர் எக்ஸ்சேஞ்சஸ் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி, இந்த ரெண்டுமே ஜீரோ ப்ரொமோட்டர் ஸ்டாக்ஸ். டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்பெனி க்ரோ ஆகும்போது அதை பார்த்து அடுத்த கம்பெனியும் க்ரோ ஆகிறதால இந்த ரெண்டும் டியோபோலி ஸ்டேட்டஸோட இருக்கிறதால ரெவென்யூவை இந்த ரெண்டு கம்பெனி தான் ஷேர் பண்ண போறாங்க. அதுலயும் ரெண்டும் ஜீரோ ப்ரொமோட்டர்ஸா இருக்கிறதால கிட்டத்தட்ட சேம் அட்வான்டேஜஸோட ரெண்டு கம்பெனிஸும் இருக்கு. இதே தான் என்எஸ்டிஎலுக்கும் சிடிஎஸ்எல். ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் இருக்கிற கம்பெனியா இருந்தாலே அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் இல்லாத கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி லீகலா ரன் ஆகும் அப்படின்னாலும் கூட கம்பெனியுடைய பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி கம்பெனிஸால் இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூடவும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.